ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட் இஸ் லவர் 2020. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஃபிஷ் ஃப்ரை. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இன்றைக்கி 1 கிலோ கட்லா மீன் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 தடவை நல்லா கழுவிக்கோங்க. அப்போ தான் மீன் வாசம் நல்லா போகும். கழுவுனதுக்கப்புறம் மஞ்சள் தூள் உப்பும் போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டு மறுபடியும் கழுவுனீங்கன்னா அந்த கவுச்சி வாசம் இருக்காதுங்க. இப்போ மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேங்க. மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கட் எடுத்து வச்சுருக்கேங்க. பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நார்மல் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. உங்கள் காரத்தை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த பவுலில் சேர்த்திடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்துடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு திக் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. வாட்டரியாக இருந்தால் மசாலா மீனோடு நிற்காது. கொஞ்சம் திக்காகவே கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கலந்துக்கலாங்க. கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி. இப்போ நம்ம மீனில் இதை அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை எல்லா மீன் மேலேயும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க. எல்லா சைடும் அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் எல்லா மீன்லேயும் அப்ளை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஃபிஷ்ஷுக்கு நான் எல்லா மசாலாவும் அப்ளை பண்ணி வச்சுட்டேங்க. இது ஒரு 30 நிமிஷத்துலேருந்து ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். முடிஞ்சால் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உப்பு காரெல்லாம் நல்லா பிடிச்சிக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாக போச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு கூட கலந்துக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ இது ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். மசாலா போட்ட மீனை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரத்துக்கு மேலே வச்சு எடுத்துருக்கேங்க. எண்ணெய் இப்போ காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இதில் நம்ம ஊற வச்ச மீனை சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. 2 பக்கம் நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி மற்ற பீசஸும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சிம்பிளான ஒரு ஃபிஷ் ஃப்ரை. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.